ஆண்ட ஜாதி. அதே அந்த வன்னியர் சங்கம் அவனுடைய யோக்கியது என்ன இருக்குதுன்னா, குரப்பநாயக்கம்பாளையம்னு ஊரில் பவானிக்கு பக்கத்தால் குரப்பநாயக்கம்பாளையம்னு இருக்குது. அங்கே கொங்கு வேளாளர் கவுண்டர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுறான்னா, அங்கே வன்னியர் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. வன்னியர் இறந்து போனதுமே அந்த வன்னியர் பணத்தை அந்த சுடுகாட்டில் புதைக்க கொங்கு வேளாளர் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அப்புறம் உடனே வன்னியர் சங்க தலைவர், அவர் பேரை சொல்ல, முக்கிய தலைவர், வன்னியர் சங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த முக்கிய தலைவர் ஒருத்தர் உடனே எங்கள் தலைவர் குளத்தூர் மணிகிட்ட தொடர்பு கொள்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்த்து உங்கள் தோழர்களை அனுப்பிச்சு அதை அங்கே அடக்க மாட்டாரு, நாங்கள் போனோமா ஜாதி கலவரம் ஆகிடும். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். அனைத்து வடைகுல சத்திரிய சொந்தங்களும் இந்த தீகா பிரமுகர் பேசின அந்த பேச்சை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பலருக்கு பல கோபம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இவர் பேசுனது பார்த்தீங்கன்னா உண்மையா பொய்யான்ற விஷயத்தை பற்றி பேச தான் நம்ம வந்திருக்கோம். த டிபேட் அப்படின்ற ஒரு சேனலில் தான் பார்த்தீங்கன்னா பண்ண அந்த வீர சாகசங்களை பூரா இவர் பட்டியலிடுறாரு. அந்த பட்டியலிடுறதுல தமிழகத்தில் ஒரு ஜாதியும் பார்த்தீங்கன்னா உடலை. எல்லா ஜாதியுமே ஆண்ட ஜாதிகள் கிடையாது. எல்லா ஜாதியுமே பார்த்தீங்கன்னா முதல்ல அவன் ஜாதி பிரியுமே பேசக்கூடாது. ஒவ்வொரு ஜாதிக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாம் இவ்வளோ பெரிய பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் நிகழ்ந்திருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணது நாங்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே நொட்டி தள்ளி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் புகழை பேசியிருக்கிறாரு இந்த தீகா பிரமுகர். அதுதான் பவானி பக்கம் குருப்பநாயக்கம்பாளையத்தில் வன்னியர் சமூகத்துடைய பிணத்தை குறிப்பிட்ட கொங்கு வேளாளர் சமுதாயம் பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க தான் பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள புதைக்க விடாம இருந்தாங்க. அப்பொழுது இந்த விஷயத்த கேள்விப்பட்டு வன்னியர் சங்கத்துடைய தலைவர் அவர் நேரடியாலாம் அங்கே வரலங்க, ஏன்னா ஜாதி கலவரம் ஆயிடும் அப்படின்னு நேரடியாக அங்கே தலைவர் குளத்தூர் மணிக்கு போனை போட்டு, மணி சார் நீங்க தான் இந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ணணும், நீங்க தான் இதை சார்ட் அவுட் பண்ணி அங்கே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். வன்னியர்களை அங்கே எரிக்க விடாம புதைக்க விடாம குறிப்பிட்ட உங்க ஜாதியை சார்ந்தவர்கள் அங்க போராடுறாங்க, இதை நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு எங்க தலைவர்கிட்ட சொன்னாங்க. எங்க தலைவர் எங்களுக்கு உடனே போனை போட்டு, தம்பி அங்க போய் பாருங்க, அங்க பார்த்து அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு எங்க கிட்ட சொன்னாங்க. அதன் வாயிலாக நாங்க போய் எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ண தெரியுங்களா. அங்க அதுக்கப்புறம் தான் வன்னியர்களை புதைக்கவே விட்டாங்க. ஏன்னா அங்க வன்னியர்கள் மிக மிக குறைவான ஒரு ஜாதியா மக்கள் தொகையில இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய டாமினேட் நிகழ்ந்திருக்கு தெரியுங்களா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கம்பி கட்டுற கதையை சொல்லிட்டு, அடுத்ததா பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர்களை நாயுடு சமூகம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டாமினேட் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஒரு இடத்துல. அங்கேயே நாங்க தான் போய் அந்த ஜாதிக்காக பேசணும் தெரியுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு கம்பி கட்டுற கதையை உருட்டி விட்டுருக்கிறாரு இந்த தீகா பிரமுகர். நமக்கு பார்த்தீங்கன்னா தகவலின்படி இவர் சொன்னது போல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவமே பார்த்தீங்கன்னா குருப்பநாயக்கம்பாளையத்தில் நிகழலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குருப்பநாயக்கம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கொங்கு வேளாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கான மக்கள் தொகையில இருக்காங்களாம். புரியுதுங்களா? அந்த மக்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரே வகையில எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில இருக்குன்னு அப்படிதான் இருக்காங்களாம். எந்த பிரச்சனையுமே அந்தந்த சமூகங்களுக்கு இது வரைக்குமே ஏற்பட்டது கிடையாது. ஏன்னா அதே பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தகவலை சொல்றாங்க, அப்படி ஒரு சம்பவமே நிகழல, இவர் ஏதோ ஒரு கம்பி கட்டுற கதையை சொல்றாரு பிரதர் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு செய்தியை சொல்றாங்க. விசாரிக்கும் போது நாம என்ன கேட்கறோம்னா, இந்த தீகா பிரமுகர் இப்படி பேசியிருக்கிறாருல, கண்டிப்பா போய் போராடி இருக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பணத்தை புதைக்க விடாம எரிக்க விடாம குறிப்பிட்ட ஒரு சமூகம் ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் இவங்க ஒரு 10 பேர்கிட்ட பேசியாவது பேசுற பார்த்தீங்கன்னா சில புகைப்படமாவது எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா வன்னியர்களுக்காக நாங்க இவ்வளவு பெரிய நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதை வச்சு எவ்வளவு பெரிய தாக்கத்தை, எவ்வளவு பெரிய ஒரு சாதி ஒழிப்பை தமிழகத்துல நிகழ்த்தலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா புகைப்படம் எடுத்து வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட எந்த வருஷம், எந்த இடத்துல, எந்த மந்த்ல, எந்த நாள்ல இது நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட்டாவது இவங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தீகா பிரமுகர்கள் இந்த ஒரு குருப்பநாயக்கம்பாளையம் சம்பவத்தை பத்தி நீங்க பார்த்தீங்கன்னா பேசிருக்கீங்க அப்படின்னா அதை அடிப்படை ஒரு ஆதாரம் இருந்தா கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நீங்க எவ்வளவு பெரிய போராட்ட களத்தை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கீங்க. இதனால எத்தனை சாதிகள் தமிழகத்துல அழிந்திருக்கு. பெரியார் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜாதியை ஒழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாரு. அதோடைய பார்த்தீங்கன்னா வழியில நீங்க இருக்கிற தீகா
பிரமுகர்கள்லாம், தீகா கட்சியை சார்ந்தவர்கள்லாம், தீகா அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் தமிழகத்துல ஒரே ஜாதி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அழிச்சு தள்ளி இருக்கீங்க. புதுசா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதியா முளைச்சிருக்கிறாங்க, கொங்கு வேளாளர்கள் முளைச்சிருக்கிறாங்க, நாயுடு சமூகம் முளைச்சிருக்கிறாங்க, இன்னும் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பல சாதிகள் வந்து புதுசா முளைச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா பெரியார் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஜாதிலாம் ஒழிச்சிட்டு போயிட்டாரு. இப்போ இருக்கிற ஜாதிகளை வந்து பாத்தீங்கன்னா தீகா கும்பல் வந்து பாத்தீங்கன்னா ஒழிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஒழிச்சும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதிகள்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பத்திலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் அவுட் பண்ணணும்ல. அதனால அட்லீஸ்ட் வந்து இந்த குருப்பநாயக்கம் பாளையத்துல இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததற்கு பேசின வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரமுகர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். வன்னியர் சங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குளத்தூர் மணியை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ந்ததை குளத்தூர் முனியை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக அதை பாருங்க, இந்த நாள்ல இந்த இடத்துல இப்படி வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட பேசினாங்க அப்படின்னு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவோ இல்ல ஒரு ஆதாரமோ இருந்தா கொடுத்துட்டா நாங்க ஏத்துக்க போறோம். நாங்க ஏன் கேள்வி கேட்க போறோம்? நாங்க கேள்வி எல்லாம் கேட்க மாட்டோம். ஏன்னா இப்படி ஒரு அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா இவனுங்களுக்கு புரியுமா புரியாதுன்னு தெரியாது தீகா கும்பலுக்கு. ஏன்னா தமிழகத்துல எந்தெந்த ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அது எந்த சமூகமா இருந்தாலும், ஈவன் தோ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களா இருந்தா கூட அவங்க ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மற்ற ஜாதிகளை வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற சம்பவங்கள் தமிழகத்துக்குள்ள பல ஊர்கள்ல பல இடங்கள்ல நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. தென் தமிழகத்துல குறிப்பிட்ட வந்து பாத்தீங்கன்னா அருந்ததியர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு தீண்டாமை சுவரை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்திய பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் இருக்காங்க. அந்த வரலாறுகளும் இருக்கு. பல ஊர்கள்ல இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பறையர் சமூகத்துடைய தெருக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அருந்ததியர்கள் வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடாது, நடக்கக்கூடாதுன்ற இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு. பறையர் சமூகத்துடைய வழிபாட்டுக்குள்ள இருக்கிற கோயில்களுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அருந்ததியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நுழையக்கூடாதுன்ற ஒரு தனி சட்டமாக வந்து பாத்தீங்கன்னா பல ஊர்கள்ல வட தமிழகத்திலே பல ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ந்துட்டு இருக்கு. அதை நேரடியாக நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம். இதை நாங்க எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா வன்னியர்கள் வந்து குறிப்பிட்ட அந்த சமூகத்தை உள்ள ஊடலாம் நாங்க பார்க்கல. அவங்களுக்கான ஒரு ரிச்சுவல், அவங்களுக்கான வாழ்வியல், அவங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியலோட வந்து பாத்தீங்கன்னா பறையர் சமூகம் வாழுது. அவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில ஒரு வாழ்வியல் இருக்கும். ஒரு கோயில வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்றதோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பின்பற்ற வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களும் இருந்துட்டு தான் இருக்கும். அதை அவங்க பின்பற்றும் போது அதில் வந்து பாத்தீங்கன்னா மாற்று ஒரு சமூகத்தை கலந்துடக்கூடாதுன்ற ஒரு மனநிலை அவங்களுக்குமே இருக்கும். இது ஈவன் தான் எல்லா சமூகங்களுக்குமே இந்த மனநிலை இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கிற ஒரு பிராக்டிக்கலான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண் சார்ந்த ஒரு விஷயம். ஒவ்வொரு ஊர்களையும் எந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா டாமினேட்டா இருக்குதோ, ஒரு ஊர்ல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா டாமினேட்டா இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க டாமினேட் பண்ணுவாங்க அந்த ஊரை. இது காமன் திங். ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கொங்கு வேளாளர்கள் டாமினேட்டா இருக்கிறாங்க, ஆபியஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாமினேஷன் அங்க இருக்கும். ஒரு ஊர்ல பட்டியல் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு பறையர் சமூகமே ஒரு ஊர்ல அதிக மக்கள் தொகை இருக்கிறாங்க, அவங்க டாமினேட் பண்ணுவாங்க அந்த ஊர்ல இருக்கிற மற்ற சமூகங்கள். இது காமன்ரா தீகா போராளிகளை, இதெல்லாம் காமன். புரியுதா இல்லையா? இது அடிப்படை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் சார்ந்த விஷயத்துல அடிப்படை. இது அடிப்படையா நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். இதை எதையுமே புரியாம நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை செஞ்சோம், இந்த ஜாதிக்கு இதை செஞ்சோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு. நாங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா விஷயத்த வன்னியர்கள் தாண்டா வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்துடைய பிணத்தை வந்து பாத்தீங்கன்னா சுமந்துட்டு போய் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அடக்கம் பண்ணி இருக்கோம். நாங்க தானே உண்மையான வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியை இந்த மண்ணுக்கே வந்து பாத்தீங்கன்னா புகுத்தி இருக்கோம். நீங்க என்னடா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியை ஒட்டி தள்ளணும் அப்படின்னு பேசிட்டு தெரியுதீங்க. வன்னியர்கள் தானே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒட்டுமொத்த மக்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியை பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தீர்த்து வச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்துட்டு இருக்கோம். வன்னியர்கள் வாழ்ற ஊர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சமூகத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா தானே பார்த்துட்டு இருக்கோம். நாங்க இங்க எங்க பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இந்த காதல், இந்த கத்திரிக்காய், வன்னியர் வீட்டு பொண்ணைத்தான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுவேன், வன்னியர் வீட்டு பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு எவனாவது வாண்டடா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும் போதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே உருவாகுது. வன்னியர் பசங்களுக்கு அந்த மனநிலை வர்றதில்ல. புரியுதுங்களா? குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த பசங்களுக்கு அந்த மனநிலை வரும்போதுதான் இங்க பிரச்சனையே வருது. அண்ணன் தம்பியா எல்லாருமே நல்லபடியா பழகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையை ஊருக்குள்ள எடுத்துட்டு வந்து விட்டு அங்க ஒரு சாதிய கலவரத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டு எங்களை வந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு பொருளையை கிளப்ப வேண்டியது. அந்த பொருளையை இந்த தீக்கா அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கும்பல்லாம் இருக்குது, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதி ஊதி உஃப்னு வந்து பாத்தீங்கன்னா ஊதி அதை பெருசாக்கி வந்து பாத்தீங்கன்னா ஜாதிய கலவரமா மாத்தி அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா குளிர் காஞ்சிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா?
கொளத்தூர் மணியோட வரலாறு எங்களுக்கு தெரியாதா? மாவீரன் வீரப்பனார்கிட்ட எப்படியெல்லாம் பம்பி இருக்கிறாரு கொளத்தூர் மணி, எப்படியாப்பட்ட பம்புதெல்லாம் வந்து நிகழ்ந்திருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? மணியை பத்தி எங்களுக்கு தெரியாதா? கொளத்தூர் மணியுடைய சாகசங்கள் வந்து எங்களுக்கு தெரியாதா? சொந்த ஜாதி மேல வந்து அவர் வச்சிருக்கிற வந்து சாதி பற்ற பத்தி எங்களுக்கு தெரியாதா? கொளத்தூர் மணி வந்து நேரடியாக வன்னியர் கிட்ட வந்து வன்னியர் சங்கத்துக்கிட்ட போனை போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பட்டியல் சமூகத்தை சார்ந்த வந்து ஒரு பையன் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து போறான். கூட்டிகிட்டு போய் வந்து கலப்பு திருமணம் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறான். அந்த முயற்சிக்காக வந்து கொளத்தூர் மணி நேரடியாக வன்னியர் சங்க பிரமுகர்கள் கிட்ட வந்து அதே இவர் சொல்ற அந்த பகுதியை சார்ந்த வன்னியர் சங்க பிரமுகர்கள் கிட்ட போனை போட்டு பேசுனது, அடைக்கலம் கேட்டது, அந்த பொண்ணை வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நாங்க பேசினா கண்ணாடி போட்டுட்டு வந்து பேசுற உங்களுக்கோ கொளத்தூர் மணிக்கோ மூஞ்சின்னு ஒண்ணு இருக்கா? என்னங்க எதையுமே தெரியாம வந்து பூமர் மாதிரி வந்து இந்த தீக்காக்காரனுங்க தான் நீங்க பேசுறதுலாம் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். எங்களுக்குமா அந்த உண்மை தெரியாது? உங்களுடைய சாதி ஒழிப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? தமிழகத்துல வந்து பெரியார் எத்தனை சாதிகளை வந்து ஒழிச்சிருக்கிறாரு, நீங்க எத்தனை சாதிகளை ஒழிச்சிருக்கீங்க? தமிழகத்துல வந்து இத்தனை ஆண்டு காலம் தீக்கா வந்து இருந்து எத்தனை ஜாதிகளை வந்து முழுவதுமாக ஒழித்து அழித்து வந்து தமிழகத்துல சமத்துவத்தை வந்து பேணி காத்திருக்கீங்களோ வந்து ஒரு லிஸ்ட் கொடுங்க. அதை கூட விடுங்க. இந்த பெரியாரியவாதிகளா இருக்கிறவன் போறான், எத்தனை பேர் சாதியற்றவர் அப்படின்னு வந்து ஒரு சர்டிபிகேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுது, எத்தனை பேர் வாங்கி வச்சிருக்கீங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஏதாவது லிஸ்ட் காட்டுங்க. கொளத்தூர் மணி வந்து நான் ஜாதியற்றவர் அப்படின்னு தான் நான் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன், கொளத்தூர் மணியோட பிள்ளைங்களுக்கு வந்து ஜாதியற்றவர் அப்படின்னு தான் வந்து நான் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கொளத்தூர் மணியால வந்து பொதுவெளியில சொல்ல முடியுமா? இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற நபர் நீங்க வந்து சொல்ல முடியுமா? நான் இந்த ஜாதி அப்படின்னு சர்டிபிகேட்டே வாங்கல, நான் இந்த ஜாதி அப்படின்னு வந்து சர்டிபிகேட்டே வாங்குறத மறுத்துட்டேன், ஏன்னா எனக்கு ஜாதியே எனக்கு முக்கியம் கிடையாது, ஜாதி அற்றவர் அப்படின்ற சர்டிபிகேட் நான் வாங்கி வச்சிருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு ஆதாரத்தை காட்டுங்க. இங்க போய் நாங்க அதை நொட்டணும், அங்க போய் நாங்க அதை நொட்டணும், அங்க போய் ஜாதியை நாங்க ஒழிச்சோம், இங்க போய் இந்த ஜாதியை ஒழிச்சோம், இந்த ஜாதிக்கான வந்து பிரச்சனையை தீர்த்து வச்சோம், அந்த ஜாதிக்கான பிரச்சனையை தீர்த்து வச்சோம் அப்படின்னு பேசுறீங்களே. நான் வந்து காமனா கேட்கிறேன், உங்களுக்கு தான் ஜாதியே தேவையில்ல, ஜாதியை தாண்டி நீங்கள்லாம் வந்து போராடிட்டு இருக்கிற நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ உங்க சொந்த பந்தங்களுக்கோ உங்களுக்கோ சாதியற்றவர் அப்படின்னு வந்து ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஒரு சர்டிபிகேட் தானே வாங்கியிருக்கலாமே. பல ஊர்களில் ஜாதி ஒழிப்பு பேசுற நீங்க இந்த ஜாதியற்றவர் அப்படின்ற வந்து சர்டிபிகேட் வாங்கி ஜாதி ஒழிச்சிருக்கலாமே. நாங்க இத்தனை ஆயிரம் கலப்பு திருமணங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தீக்காக்கார மேடையில ஏறும்போதெல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா? நீங்க இத்தனை ஆயிரம் திருமணம் பண்ணவங்க எல்லாம் ஜாதியற்றவர் தான் வந்து சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்க முடியுமா? அதுல கலப்பு திருமணம் பண்ணவன் போறான், அவங்க பிள்ளைகளுக்கும் ஜாதியற்றவர் அப்படின்ற சர்டிபிகேட் தான் வந்து வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? இப்படி ஏகப்பட்ட கேள்வி எங்களாலையும் கேட்க முடியும். அப்படிலாம் ஒன்னத்தையும் கிழிக்காம ஒன்னத்தையும் வந்து புடுங்கி தள்ளாம ஒவ்வொரு சமூகத்தை வந்து குறிப்பிட்ட வந்து ஒரு வன்னியர் விசஸ் வந்து கொங்கு வேளாளர் அப்படின்ற ஒரு சாதிய பிரச்சனையை வந்து உருவாக்குற மாதிரியும், கொங்கு வேளாளர் விசஸ் வந்து நாயுடு அப்படின்ற அந்த சமூகங்களுக்குள்ள இரு சமூக நண்பர்களா இருப்பாங்க, நட்பு ஓட்டத்துல இருப்பாங்க, அவங்களோட வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு சாதிய சிந்தனை வந்து கலவரத்தை தூண்டுற வகையில ஓ இந்த இடத்துல இந்த ஜாதி இப்படி பண்ணிச்சா அப்படின்னு ட்ரிகர் பண்ணி விடுற வேலையில வந்து ஏன்டா வந்து இந்த தீக்க காரணம் போற சுத்திட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு பிழைப்பாதை வந்து பிழைக்கிறது தேவையா? சரியா? எவ்வளவு பெரிய கேவலமான வந்து ஒரு சிந்தனை இதெல்லாம். தமிழகத்துல எத்தனை சாதிகளை ஒழிச்சிருக்கீங்க? ஒரே ஒரு சின்ன ஜாதியோட வந்து பேரு சொல்லுங்க, இந்த ஜாதியை நான் ஒழிச்சிட்டேன் அப்படின்னு. பட்டியல் சமூகத்தால யாருமே பாதிக்கப்படுறது இல்லையா? பட்டியல் சமூகத்தில் இருக்கிற எந்த சாதிகளுக்குமே ஜாதி பிரச்சனை இருந்தது கிடையாதா? பிசில இருக்கிறவன் எம்பிசில இருக்கிறவனுக்கு தான் ஜாதி பிரச்சனை, எம்பிசில இருக்கிறவன் பிசில இருக்கிறவன் சேர்ந்துதான் பட்டியல் சமூகத்துல இருக்கிறவன ஜாதி பிரச்சனை உருவாக்குறானா? என்னடா என்னடா நீங்க எல்லாம் வந்து பேசணும், என்னடா வந்து இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மனநிலையில இருக்கிறீங்க. டாமினேஷன் அப்படின்னா எவன் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறானோ ஒரு ஊர்ல அவன் டாமினேட் பண்ணுவான், புரியுதுங்களா? எவன் மக்கள் தொகையில கம்மியா இருக்கணும் அவன் டாமினேஷன் அங்க அனுபவிப்பான். இது ரியாலிட்டி, இது ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியே வந்து புரியாம இவனுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க.
என்ன வந்து பண்ண கதை இதெல்லாம் நாம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இந்த வீடியோவை பார்த்தாலும் ட்ரிகர் ஆக வேண்டாம். வன்னியர்கள் அவன் ஆண்ட சாதி இல்லைன்னு சொல்லிட்டான், வன்னியர் சமூகத்துடைய வந்து பிணத்தை வந்து பண்ணி எரிக்கி விடாம குறிப்பிட்ட ஒரு சமூகம் வந்து தடுத்துருச்சுன்னு வந்து சொல்றான் அப்படின்னு இவன்லாம் பேசினானா அப்படி ஒரு சம்பவமே நிகழல். இந்த குப்பைங்க பேச்செல்லாம் வந்து காதுல வாங்காதீங்க. இவனுங்கெல்லாம் குப்பைங்க. தங்களுடைய தேவைக்காக எதை ஒன்னாலையும் பேசுவானுங்க, எதை ஒன்னாலையும் செய்வானுங்க. ஆனா இவனுங்களால ஒரு ஜாதி அழிந்ததாகவோ ஒரு ஜாதியை வந்து நாங்க முற்றிலுமாக வந்து அழித்து ஒழித்திருக்கோம் அப்படின்னு எதையுமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா கிடையாது. அப்படி ஒரு சம்பவமே இவனுங்க பண்ணது கிடையாது.